இப்போ நம்ம அடுத்தபடியாக 1.28 எக்ஸாம்பிள் போகிறோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who do max work during one study period. ஒரு ஸ்டடி பீரியடில் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 80% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்துட்டு மேக்ஸ் போடுறாங்க. அவங்க இங்கே நான் லைன் விட்டுட்டேன், அதனால் அப்படியே மேலே போய்க்கிட்டோங்க. வில் டூ மேக்ஸ் ஒர்க் அட் த நெக்ஸ்ட் ஸ்டடி பீரியட். ஃபஸ்ட்டு ஸ்டடி பீரியடில் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் போடுறாங்க. அவங்களே அடுத்த ஸ்டடி பீரியட்லேயும் மேக்ஸே போடுறாங்க. அது எவ்வளோ பேருன்னா 80%. அப்போ மேக்ஸ் போட்டவங்க வேறு சப்ஜெக்ட், அதாவது இப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு மாறினவங்க பார்த்தீங்கன்னா 20%. அடுத்தது 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who do இங்கிலீஷ் ஒர்க் டியூரிங் ஒன் ஸ்டடி பீரியட். ஒரு ஸ்டடி பீரியடில் 30% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் ஒர்க் படிக்கிறாங்க. வில் டூ இங்கிலீஷ் ஒர்க் அட் த நெக்ஸ்ட் ஸ்டடி பீரியட். அடுத்த ஸ்டடி பீரியட்லேயும் இங்கிலீஷே பார்க்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பீரியடில், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டடி பீரியட்னா ஃபஸ்ட்டு பீரியட்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பீரியடில் மேக்ஸ் படிக்கிறாங்க, திருப்பி மேக்ஸே படிக்கிறாங்க. அதே மாதிரி 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்துட்டு இங்கிலீஷ் படிக்கிறாங்க. அவங்க வில் டூ இங்கிலீஷ், மறுபடியும் இங்கிலீஷே படிக்கிறாங்க. இப்படி இருக்குது. இப்போ ஒரு கிளாஸில் இனிஷியலாக வந்துட்டு மொத்தம் 60 ஸ்டூடெண்ட் வந்துட்டு மேக்ஸும் 40 ஸ்டூடெண்ட் வந்துட்டு இங்கிலீஷும் படிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போது இதுக்கு நான் ட்ரான்சிஷன் டேபிளும் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸும், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டூ மேக்ஸ் ஒர்க் அண்ட் இங்கிலீஷ் ஒர்க் ஃபார் த நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் 2 ஸ்டடி பீரியட்ங்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா 40 பசங்க வந்துட்டு 60 பசங்க வந்துட்டு மேக்ஸும் 40 பசங்க வந்துட்டு இங்கிலீஷும் போட்டுட்ருக்காங்க. அடுத்த பீரியட் இல்லாமல் அதுக்கு அடுத்த பீரியடில் எவ்வளோ பேர் மேக்ஸ் போட்டுருப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் படிப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்முடைய கொஸ்டின். அது முதல் கொஸ்டின் ட்ரான்சிஷன் டேபிள். அது ரொம்ப ஈஸி பார்க்கலாம். இந்த ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி சொல்லுது? மேக்ஸ் இங்கிலீஷு, மேக்ஸ் இங்கிலீஷ். மேக்ஸு படித்தவங்க மேக்ஸே வந்தது 80% சொன்னோம். அதான் அங்கே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்குது. நம்ம மேக்ஸு படித்தவங்க மேக்ஸே படிக்கிறது 80%. அப்போது மீதி எவ்வளோ பேர் இருப்பாங்க? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த லைன் ஃபுல்லாக சேர்த்தா 1 வரணும். இப்போ 80%னா 0.8, 1 - 0.8 வந்து 0.2. அப்புறம் இங்கிலீஷ் படித்தவங்க இங்கிலீஷே கண்டினியூ பண்ணுறது 0.3. இங்கிலீஷ் படித்தவங்க இங்கிலீஷே கண்டினியூ பண்ணுறது 0.3. அப்போ இங்கிலீஷ்லேருந்து மேத்ஸுக்கு கன்வெர்ட் ஆனவங்க 0.7, 1 - 0.3. ஸோ இதுதான் வந்து ட்ரான்சிஷன் டேபிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 60 பேர் 40 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 60 பேர் 40 பேர் இந்த பீரியடில் படிக்கிறாங்க. அடுத்த பீரியடுக்கு அதுக்கு அடுத்த பீரியட், அடுத்த ஸ்டடி பீரியடுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டடி பீரியடு எவ்வளோ படிக்கிறாங்கன்னு கொஸ்டின். அப்போ அடுத்த ஸ்டடி பீரியடு ஆஃப்டர் ஒன் ஸ்டடி பீரியட் எப்படி கண்டுபிடி பண்ணால் இந்த 60, 40 அந்த ட்ரான்சிஷன் டேபிளில் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். நான் அப்படியே பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இதோ இருக்குது, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். நீங்கள் இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள் கால்குலேட்டர் வச்சு. எனக்கு எவ்வளோ வருதுன்னா 76, 24. அப்படின்னா அர்த்தம் முதல் பீரியட் முடிஞ்சு ரெண்டாவது பீரியடில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, 60 பேர் மேக்ஸ் படித்த இடத்துல இப்போ 76 பேர் மேக்ஸ் படிக்கிறாங்க. 40 பேர் மேக்ஸ் படித்த இடத்துல 24 பேர், 40 பேர் இங்கிலீஷ் படித்த இடத்துல 24 பேர் இங்கிலீஷ் படிக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பீரியட்லேருந்து அடுத்த பீரியடுக்கு, இப்போ கரண்ட் பீரியட்லேருந்து நெக்ஸ்ட் பீரியடுக்கு. அதுக்கு அடுத்த பீரியடு வேணும்னா இதே இதுவை இந்த ரிசல்ட் எடுத்து வந்து இங்கே போட்டுக்கோ. ஸோ ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட் 76, 24. இதே ட்ரான்சிஷன் டேபிள் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணால் இங்கே 77.6ம் 22.4ம் வருது. 0.6னா 5க்கு மேலே இல்லையா? அதனால் அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன பண்ணலாம், 78% வந்துட்டு என்ன படிக்கிறாங்க மேக்ஸும், 22% வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கிலீஷ் ஒர்க்கும் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட் தேர் வில் பி 28 அப்ராக்சிமேட்லி. ஏன்னா நம்ம அதை இது பண்ணியிருக்கோம்.
students do maths work and 22 students do English work. ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே அடுத்த சம் போகலாம். இப்போ அந்த அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The subscription department of a magazine sends out a letter to their large mailing list inviting subscription for magazine. இப்போ ஒரு மேகசின் ஏதோ ஒரு ஆனந்த விகடன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு மேகசின். இந்த மேகசினில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அது என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெட்டர் போடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எங்களுடைய இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கன்னுட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருப்பாங்க, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேகசின். சம் ஆஃப் த பீப்புள் ரிசீவிங் திஸ் லெட்டர், இந்த லெட்டரை வாங்கின சில பீப்புள்ஸ் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்டு டு மேகசின், இதை வாங்கியிருக்கோம் ஏற்கனவே வந்துட்டு இந்த மேகசினை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. while other do not, சில பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ யார் வாங்கியிருப்பாங்க இல்லைன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரம் திஸ் மெயிலிங் லிஸ்ட், இதுலேருந்து ஒரு அந்த சொல்கிறாங்க 45% ஆஃப் தோஸ் ஹூ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் வில் சப்ஸ்கிரைப் அகைன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, 45% மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் 30% ஹூ டு நாட் நவ் சப்ஸ்கிரைப் வில் சப்ஸ்கிரைப். இப்போ 45% ஏற்கனவே பண்ணவங்க இப்போ பண்ணுறாங்க, 30% இதுக்கும் பண்ணலை, அவங்க இப்போ பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ முதல்ல இது வரைக்கும் வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் டேபிள் வருவோம். இந்த டிரான்சாக்ஷன் அவங்க கேட்குற கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்க கொஸ்டின்லன்னா கொஸ்டின் நம்ம அப்புறம் விளக்கட்டுமா? என்ன முதல்ல டிரான்சாக்ஷன் டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். டிரான்சாக்ஷன் டேபிள் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ன்றது என்னென்னா ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க திருப்பி பண்ணுறவங்க. எக்ஸ் ரெப்ரசன்ஸ் த பீப்புள் ஹூ சப்ஸ்கிரைப் ஃபார் த மேகசின் அண்ட் ஒய் represent the person who do not subscribe for the magazine. அப்போ இவங்க நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே எக்ஸ்ன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி 0.45. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1ஆல் சப்ராக்ட் பண்ணும்போது 1 - 0.5 0.55 வந்துடும். 1 - 0.45 வந்து 0.55 வந்துடும். அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இந்த 30% என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 30% ஆஃப் தி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப், 30% ஆஃப் தோஸ் ஹூ டு நாட் நவ் சப்ஸ்கிரைப் வில் சப்ஸ்கிரைப், டு நாட் நவ் சப்ஸ்கிரைப் வில் சப்ஸ்கிரைப். அப்படின்னா 30% ஆள் ஏற்கனவே பண்ணாதவங்க, இது ஒயின்றவும் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஏற்கனவே பண்ணவங்களே பண்ணுறது 45%, ஏற்கனவே பண்ணாதவங்க இப்போ பண்ணுறதுக்கு 30%. இது 30னா இப்போ இது ஆசிட்டு இது என்ன இருக்கும், 1 - 0.30 வந்து 0.30 வந்து 0.7. ஸோ இதுதான் வந்து இதோடைய டிரான்சாக்ஷன் டேபிள். இப்போ தான் நம்ம அடுத்து இவங்க என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போது ஆன் த லெட்டர், லாஸ்ட் லெட்டர், போன வருஷம் அனுப்பக்கூடிய அனுப்பின ஒரு லெட்டரில் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 40% ஆஃப் தோஸ் ரிசீவிங் இட் ஆர்டர்ட் அஸ் சப்ஸ்கிரிப்ஷன். போன வாட்டி நம்ம இது மாதிரி அனுப்பிச்ச லெட்டரில் 40% ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அப்போ 60% ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை. வாட் % ஆஃப் தீஸ் ரிசீவிங் த கரண்ட் லெட்டர் கேன் பி எக்ஸ்பெக்டட். இப்போ போன வருஷம் பண்ணதில் பார்த்திங்கன்னா 40% ஆளுங்க தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, மிச்சம் 60 பேர் பண்ணலை. இப்போ அடுத்த வருஷம் இந்த வருஷம் நம்ம போடுறோம், இதே டிரான்சாக்ஷன் டேபிள் தான் அதுவும். அப்போது இந்த வாட்டி வந்து எத்தனை பேர் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இல்லைன்றதை பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த சம் நம்ம பார்க்க போகிறது. இந்த டிரான்சாக்ஷன் டேபிள் நம்ம எடுத்தாச்சு.
ட்ரான்சாக்ஷன் டேபிள் எடுத்துகிட்ட பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ போன வருஷத்தில் 40% வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்ம அனுப்பிச்ச லெட்டரில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 60% வந்து பண்ணலை. ஸோ அப்போ 40% 40% இஸ் நத்திங் பட் 0.4. 60% இஸ் நத்திங் பட் 0.6. இந்த 0.4 0.6 இது வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ட்ரான்சிஷன் டேபிள் போட்டிங்கன்னா போன லெட்டருக்கு வந்த ரெஸ்பான்ஸ் இது. இப்போது இது அடுத்த வருஷம் அடுத்த லெட்டருக்கு இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கணுன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரோ தானே, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். நீங்கள் மல்டி 0.4 × 0.45 ப்ளஸ் 0.6 × 0.3, அதே மாதிரி 0.4 × 0.55 ப்ளஸ்ஸு 0.6 × 0.7. நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணால் 0.36 0.64. அதுவோ போன வருஷம் நம்ம அனுப்பிச்ச போது 40% ஆள் வாங்கினாங்க, 60% ஆள் வாங்கலை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.36 36% தான் வாங்கியிருக்காங்க, 64% வாங்கலை. ஸோ தட் இஸ் x = 36%, y = 64%. ஸோ 36% ஆஃப் தோஸ் receiving the current letter can be expected to order subscription. நம்ம இது வந்து எதிர்பார்க்கலாம். போன அந்த ட்ரான்சிஷன் டேபிளுடைய கால்குலேஷன் ஓகேவா இருந்துச்சுன்னா இங்கே வந்து 36% ஆளுங்க வந்துட்டு வாங்குவாங்கன்று நாம் நம்பலாம். இதுதான் போட்டு பாருங்கள். அடுத்து நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.